ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பூண்டு ஊறுகாய் நம்ம கடையில் சாப்பிட்றத விட வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடுங்க. செம்ம அட்டகாசமாக இருக்குங்க. அதுக்கு நான் வெந்தயமும் கடுகும் சேர்த்து வறுத்துருக்கேன். இதுக்கு நான் பூண்டு ஊறுகாய்க்கு தேவையான அளவெல்லாம் என்னோடய ஃபுல் வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். நல்லா பொரிஞ்சு வரணும். வந்ததும் மிக்ஸி ஜாரில் மாற்றி அதை பொடி பண்ணிக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா ப்ரௌன் கலரில் வறுவணும். நல்லா வறுந்ததுக்கப்புறம் நம்ம நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பாருங்கள், பொடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டை அரைச்சி எடுத்துக்கிறேன். பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு பாருங்கள், கொஞ்சம் நல்லா கலர் மாறிடுச்சு. இந்த டைம் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். வதக்கிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க. நான் புளிப்புக்கு புளி இதெல்லாம் சேர்க்கல. நான் ஒரே லெமன் மட்டும் நல்லா பெரிய லெமனாக எடுத்திருக்கேன். லெமனை சேர்த்து புளிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வெந்து வரணும். நல்லா பூண்டு நல்லா வெந்து வரும். வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் பொடி, அதை சேர்த்துட்டு பூண்டு நல்லா பெருசாக இருக்குது பாருங்களேன். அதெல்லாம் என்ன பண்ணலான்னா கரண்டி வச்சு நல்லா குத்தி விட்டிங்கன்னா நல்லா மசிஞ்சிரும். அந்த மாதிரி செஞ்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணுங்க. டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்டாக இருக்குங்க. இப்போ வெயில் ஆரம்பிச்சிச்சு, அடிக்கடி தயிர் சாதம்லாம் செய்வீங்க, சைடிஷ்க்கு சூப்பரான காம்பினேஷனுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.